சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, எச்சில் பற்றி. இந்த எச்சில் பார்க்குற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. ஒருத்தர் எச்சில் பண்ணி சாப்பிட்டதை இன்னொருத்தர் சாப்பிட்றது, இவங்க எச்ச பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை அப்படியே இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு ஊட்டச்ச பார்த்தீங்கன்னா அது 10 பேர் கடிச்சதாக இருக்கும். ஒருத்தர் கடிச்சு அடுத்தவங்க கடிச்சு அடுத்தவங்க கடிச்சு இப்படியே எச்சில் போயிட்டுருக்கோம். இந்த கொரோனா அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க எச்சிலை பற்றி எவ்வளோ அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்னு. எச்சிலில் தான் நிறைய டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது, பரவுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் எச்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு வாழைப்பழத்தை கடித்து எச்சல் பண்ணி நான் சாப்பிட்றேன், அதுக்குள்ளே யாரோ வாசலில் கூப்பிடுறாங்க, அதை நான் வச்சுட்டு போகிறேன். போய் வாசலில் கொரியர் வருது, வாங்கிட்டு நான் திரும்பி அந்த மிச்ச பழத்தை நான் சாப்பிடும் பொழுது அந்த சலைவா, அந்த வாழைப்பழத்தில் பட்டிருக்கிற அந்த சலைவா என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸ்டு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. அதனால தான் விண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. விண்டு சாப்பிட்றவங்கள பார்த்தா நம்மளுக்கு கேலியாக இருக்குது, கடிச்சு சாப்பிட்றவங்கள பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இட் அப்சார்ப்ஸ் நெகட்டிவிட்டி. அது டிசீஸ்டு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. அதனால் எச்ச பண்ணி சாப்பிடாதீங்க, மற்றவங்க எச்சல் சாப்பிடாதீங்க. முடிஞ்சவரையில் எச்சலை தவிர்த்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.